ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோதுமையில் குறைந்த எண்ணெயில் வீடியோ பாருங்கள், கேளுங்க. கடலைப்பருப்பை குக்கரில் வேக வைக்கிறச்ச ஒரு சின்ன கிண்ணத்தையும் அதில் வச்சுட்டா எக்ஸஸாக இருக்கிற தண்ணி அதில் கலெக்ட் ஆகிடும். வெந்த பருப்போடு வெல்லத்தை மிக்சியில் அரைக்கும் போது பூரணம் சரியான கன்சிஸ்டன்சிலாம் வரும். மேல் மாவுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸோடவும் சுடு தண்ணியை விட்டு அழுத்தி பிசைஞ்சால் போதும். மேல் மாவு சாஃப்டாக இருக்கும். மேல் மாவை அப்படி லேசாக மெலிசாக தட்டிட்டு நடுக்கிற பூரணம் நான் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த பூரணத்தை போட்டு இப்படி ஒரு முடிச்சு மாதிரி எல்லாத்தையும் ஒரே இடத்துல எடுத்துகிட்டு வந்து அப்படி சேர்த்துடுங்க. சேர்த்துட்ட பிறகு இது மேலே கொஞ்சம் மாவு அப்படி போட்டுட்டு திருப்பிட்டு அதுக்கப்புறம் மாவு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லாட்டி அந்த சைடுக்கு மாவு தேவை இருக்காது. பார்க்கலாம். இப்படியே தான் உருட்டணும். அந்த பக்கம் திருப்பவே வேண்டாம், ஏன்னா மேலே பூரணும், அடியில் வந்து மாவு நல்லா கனமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த பூரணம் வெளியில் வராது. வேறு மேலே வந்து கொஞ்சம் லேயர் வந்து தின்னாக இருக்கிறதுனால அப்படியே அந்த மாவை போட்டு அப்படியே திரட்டினீங்கன்னா ஒட்டவே ஒட்டாது. இது எண்ணெய் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பட் ஆனால் ஒட்டாது இது. ஏன்னா அதில் கோதுமாவும் போட்டிருக்கிறதுனால இது ஒட்டவே ஒட்டாது. பாருங்கள் என்ன அழகாக வருது. எவ்வளோ மெலிசாக தட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக தட்டிக்கலாம். இதை அப்படி வேணும்னா மேல் மாவுக்கு மட்டும் அப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா தட்டலாம். பாருங்கள் எடுக்க வரும், க்ளீனாக எடுக்க வரும். என்ன ஒன்று அப்பப்போ அப்படி எடுத்து தட்டணும். ஒரேடியாக எடுக்க வருதுன்றதுக்காசரம் அப்படியே தட்டக்கூடாது. அப்படி எடுத்து போட்டுட்டு தட்டினீங்கன்னா ஒட்டாது. இப்போது இதை அப்படியே பூரணம் இருக்கிற சைடு போடாமல் திக்காக இருக்கிற பக்கத்தை அப்படி போட்டு இதை அப்படியே கொஞ்சம் வேகலாம். எண்ணெய் விடணும்னு அவசியமே கிடையாது. நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் தீயை. அப்படியே தான் வேகும், அதுவே வெந்துடும். எண்ணெய் இல்லாத போலி, எண்ணெய் இல்லாதன்னு சொல்ல முடியாது, மிகவும் எண்ணெய் குறைவான போலி. ஆக்சுவலாக போலினா எண்ணெய் அப்படியே ஊற்றுவாங்க, ஊற்றி பிசைஞ்சு அது எண்ணெய் கசிகிற விரலும் பிசைவாங்க அதை. இது வந்து டோட்டலாகவே நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எண்ணெய் ஜஸ்ட்டு 3 டீஸ்பூன்ஸ் அவ்வளோதான். இப்போ பார்க்கலாம். ரொம்ப நம்ம எண்ணெய் குறைவாக தான் விட்டுருக்கோம். அதனால இதெல்லாம் இட்ஸ் நாட் ஃபார் டயபெட்டிக் பர்சன்ஸ், ஸோ நார்மலாக இருக்க பர்சன்ஸ் கூட எண்ணெய் ரொம்ப போட்டு பண்ணாமல் எண்ணெய் குறைவாக போட்டு போலி பண்ணலான்றதுக்கோசரம் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். என் வீட்டு சிறு பிள்ளைங்களுக்காக போலி சுடும்போது எண்ணெயை விட்டு நெய்யை மேலே தடவி ஹாட் பாக்ஸில் வச்சுருக்கேன். பெரியவங்க இதை தவிர்த்து செஞ்சாலும் போலி சாஃப்டாக தான் வரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.